Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். and இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபிஷ் மசாலா எப்படி ரெடி பண்ணி அதை எப்படி ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். ஃபிஷ் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. கம்பேரிட்டிவ்லி சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றத விட ஃபிஷ் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். வீக்லி ட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். கண்ணுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் இது எல்லாத்துக்குமே ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் வந்து ஐலா ஃபிஷ் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மசாலா நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தனியாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அந்த ரேஞ்ச் இருக்கும், அவ்வளோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது குட்டி ஸ்பூனுன்றதுனால நான் 2 டைம்ஸ் போடுறேன். நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. அண்ட் இது கூடவே வந்து சிலர் வந்து ஆனியன்லாம் வந்து அரைச்சி போடுவாங்க. பட் போட்டோன்னா நமக்கு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணாலுமே 3 டேஸ்க்கு மேலே அதை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ஒரு மாதிரி அந்த ஃபிஷ்ஷோட வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு ட்ரையாக கிடைக்காது. பட் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணும்போதுமே ஃபிஷ்ஷு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்ல பியோர் வாட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி கெட்டியாக அந்த மீன் மேலே நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா ஓகே. இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி எல்லா ஃபிஷ்லேயும் கோட் பண்ணி நீங்கள் வந்து இதை ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் ஃப்ரை பண்ண போகிறீங்க, இல்லை ரொம்ப நாள் வச்சுக்க போகிறீங்க, நிறையா வாங்கியிருக்கீங்க, ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க சேஃபாக. இல்லை உடனே வந்து நீங்கள் அதை பொரிக்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டிலே அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் வெளியில் வச்சாலுமே உங்களுக்கு அது போதும். அண்ட் அதை எப்படி ஃப்ரை பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நல்ல கருவேப்பிலை ஒரு 4-5 கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டுட்டு அது மேலே எத்தனை பீஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணணுமோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்மால் டிப்பு, இந்த மாதிரி வச்ச உடனே அந்த மீன்லேருந்து நமக்கு தண்ணி மாதிரி தெறிக்கிற மாதிரி அந்த ஆயிலெலாம் வந்து தெறிக்கும். ஸோ அது தெரிக்காமல் இருக்கிறதுக்கும் அண்ட் அந்த வறுக்கும்போது நமக்கு ரொம்ப அந்த நெடி ஏறிட்டே இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தோட அந்த மூடியோ அப்படி இல்லைனா குக்கரோட அந்த மூடி இருக்கும் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி தோசைக்கல் மேலே வச்சு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெடியும் வராது. அண்ட் அந்த மீனுமே வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வர மாதிரி இருக்கும். எல்லா சைடுமே நல்லா வெந்து வர வரையும் பொறுமையாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணுற எல்லாருக்குமே இது பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். எனக்குமே எந்த மசாலாவுமே உதிரில் பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி ஃப்ரை பண்ணி ஆனியனோட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். பாய் பாய்.